பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 442வது திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் முத்துராமன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். முத்துராமன், முழு விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் 442ஆம் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். இந்த ஆலய தேவாலயம் தோற்றில் கீழால் கட்டப்பட்டது. இந்த தேவாலயம் ஒவ்வொரு ஆண்டும் 11 நாட்கள் திருவிழா நடைபெறும் வழக்கம். இந்த தேவாலயத்தில் ஜாதி, மத, இன பாகுபாடு தூத்துக்குடி மக்கள் அனைவரும் பல்வேறு நாடுகளிலும் இந்த திருவிழாவுக்கு வருவது வழக்கம். ஜூலை 26ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு 448ஆம் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழா முன்னிட்டு தூத்துக்குடி, தமிழகம் மற்றும் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமாக வருகை தந்துள்ளார். வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி பெருவிழா சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற உள்ளது. கொடியேற்றம் 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். அதுமாதிரி சிசிடிவி கேமரா, அதுமாதிரி 5 ஏடிசி 15 ஆய்வாளர்கள், 900 காவலப்பட்ட பல்வேறு காவல்பணி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். குற்ற சம்பவங்களை தடுக்க ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளூர் கழிப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.